ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருவாலங்காடு வட ஆரண்யேஸ்வரர் திருக்கோவில். இங்கே பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இந்த இடம் பாடல் பெற்ற தலம். தொண்டை நாட்டு தலங்களில் இது ஒன்று. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா திருவாலங்காடு. எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குங்க. மூலவர் பார்த்திங்கன்னா வட ஆரண்யேஸ்வரர், தேவர் சிங்கப்பெருமான், உற்சவர் ஸ்ரீ ரத்ன சபாதீஸ்வரர். தாயார் பேர் பார்த்திங்கன்னா வண்டார் குழலி. உற்சவர் தாயார் பேர் சமீசீனாம்பிகை. இங்கே தலவிருட்சம் ஆலமரமாக இருக்குங்க. இந்த தீர்த்தம் முக்தி தலமாக இருக்குது. இங்கே சிறப்பு பார்த்திங்கன்னா மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படும். திருவிழா பார்த்திங்கன்னா 3 நாட்கள், பங்குனி உத்திரம் 10 நாட்கள். சரிங்களா? இந்த தலத்தை புகழ்ந்து பாடியிருக்கிறது யார் யார் பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் பாடியிருக்காங்க. திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர். தல வரலாறை சுருக்கமாக பார்க்கலாம். சும்பன், நிசும்பன் அப்படின்னு 2 அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக இருந்த காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் கொடுத்துட்டு வந்தாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க சிவபார்வதியிடம் சென்று முறையிட்டாங்க. பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்து அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினார். அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள். இதனால் முஞ்சிகேச கர்கோடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் வச்சு ஆலங்காட்டை ஆண்டார். அவரை கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனும் காளியுடன் உத்தவ தாண்டவம் ஆடினார். அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விளைவித்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி, இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்று போகிறாங்க. அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னை அன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த தலத்தில் தன்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால் தான் முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு வரமளிக்கிறாங்க. அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறாங்க. இந்த சிவன் கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காளி மாதா கோயிலும் இருக்குங்க. காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகம் இங்கே சிறப்புரியதாக இருக்குங்க.